கண்டிப்பாக மெஜாரிட்டி தனியாக கிடைக்கும் என்று சர்வேயில் மகிழ்ச்சி செய்தி கூறப்பட்டுள்ளதாம். இது தலைமைக்கு மிகவும் ஊக்கமளிக்கும் பகுதியாகும். ஆயினும் கடந்த தேர்தலுடன் ஒப்பிடும்போது கட்சியின் வாக்கு சதவீதம் குறையக்கூடும் என்றும் அதே ஆய்வு எச்சரிக்கிறது. இந்த சரிவு கட்சியின் ஒட்டுமொத்த பலத்தை குறைத்து எதிர்காலத்தில் சவால்களை உருவாக்கலாம். இந்த வாக்கு சரிவுக்கு முக்கிய காரணம் நடிகர் விஜயின் அரசியல் கட்சியான தமிழக வெற்றிக் கழகத்தின் வருகை என்றும் கூறப்படுகிறது. எதிர்வரும் தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் சுமார் 20% வாக்குகளை பெறக்கூடும் என்று ஆய்வு கணித்துள்ளது. விஜயின் அரசியல் அறிமுகம் இளைஞர்கள் மற்றும் புதிய வாக்காளர்களின் ஆதரவை பெறுவதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். அவரது ரசிகர் பட்டாளமும் இந்த மாற்றத்தில் கணிசமான பங்கை வகிக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் எழுச்சி குறிப்பிட்ட ஒரு கட்சியை மட்டும் பாதிக்கவில்லை என்பதை திமுக குழு கண்டறிந்துள்ளது. திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, பாஜக மற்றும் பிற சிறு பிராந்திய குழுக்கள் உட்பட அனைத்து முக்கிய கட்சிகளின் வாக்கு தளத்தையும் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி கவர்ந்துள்ளது. தாவேக ஆட்சி அமைக்க இயலாவிட்டாலும் அனைத்து கட்சிகளின் பாரம்பரிய வாக்கு வங்கிகளிலும் ஒரு குறிப்பிடத்தக்க ஓட்டையை உருவாக்க முடியும். திமுகவின் வாக்குகளிலும் கையை வைக்கும் தாவேக என்று அந்த ரிப்போர்ட் கூறுகிறதா.